எல்லாத்துக்கும் வணக்கம். உயர்நீதிமன்றம், தமிழக காவல்துறை, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வீடியோ. இதுக்கு நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்சிஏ, எம்இ 12 வருஷம் டியூட்டோரியல் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீட்டு கோச்சிங்கும் நான் சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கேன். நான் பெரிய பிஸ்னஸாக பண்ணல. என்கிட்ட வர்றவங்களுக்கு நீட்டு கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது, பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சின்ன ரூமில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய இது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி 2003 to 2006 ஸ்ரீவைகுண்டம், எம்சிஏ ஈரோடு, எம்இ அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். இப்போ 12 வருஷமாக புதிய பேருந்து நிலையில் அகாடமிக் சென்டர் ஜிகே கல்வி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது இந்த சமூகத்துக்கு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, உலகமே தெரிஞ்ச பெனிஸ் ஜெயராஜ் கொலை வழக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க கிடையாது. அதில் குற்றவாளிகள் 10 போலீஸ்காரங்க சேர்க்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே தப்பு பண்ணாங்க, ஒத்துக்கிடுதேன். அவங்க குற்றவாளிகள் தான். ஏன்னா செத்த பாம்பு அடிக்கிறது தானே நமக்கு வேலை. அவங்க குற்றவாளிகள் தான், மிருகங்க தான், எல்லாமே இருக்குது. ஓகேயா, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மிருகங்கள் ரகு கணேசும் பாலகிருஷ்ணனும் எப்படி மிருகம் ஆக்கப்பட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை தமிழ்நாடு காவல்துறை ஆராய்ஞ்சிருக்கணும், இல்லாட்டா நீதித்துறைக்கு ஆராய்ஞ்சிருக்கணும், இல்லாட்டா சிபிஐ ஆராய்ஞ்சிருக்கணும். பிடுங்கிக்கலாம். நீங்கள் என்னத்தோட பிடுங்கிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு காவல்துறையும் சரி, என்னத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். மிருகம் ஆகினாங்க, அதனால தானே தண்டனை. இப்போ 4 வருஷமாக நான் பெயில் லெவலில் இருக்காங்க. எப்படி மிருகம் ஆனாங்க அப்படிங்கிறத எவனாவது ஆராய்ச்சி பண்ணீங்களாடா? உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதியில் இருக்க எல்லா நீதிபதிகிட்டையும் கேட்குறேன், சிபிஐட்டையும் கேட்குறேன், எல்லா காவல்துறையிட்டையும் கேட்குறேன். ஏன்டா செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நான் அவங்கள கெட்டவங்கன்னு தான் சொல்கிறேன். கெட்டவங்க ரகு கணேஷ் கெட்டவங்க, பாலகிருஷ்ணன் கெட்டவங்க. ஆனால் கெட்டவங்க கொலை பண்ணிட்டாங்க, அதனால நான் கெட்டவங்கன்னு சொல்கிறேன். சமுதாயம் இதை தானே சொல்கிறேன். ஆனால் எதனால் அவங்க மிருகமானாங்க அப்படின்னு எவனாவது ஒரு நிமிஷம் யோசித்தீங்களா? யோசித்தது இல்லை. ஒரு மனுஷன் ஒரு தப்பை பண்ணுறான்னா அந்த தப்பை பண்ணுற அளவுக்கு அந்த 1 மாதம் இல்லாட்ட 2 மாதம் அவனுக்கு என்ன நடந்துச்சு? மிருகமானா, கொலை பண்ணா, 2 தாப்பன மோனையும் அடிச்சு கொண்டான், என்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தானவும் யோசித்துருக்கணும். சம்பளம் வாங்கி மக்கள் வரி வாங்கி திங்கிற எல்லா போலீஸ்காரனையும் யோசித்துருக்கணும். யாராவது ஒருத்தன் யோசித்தீங்களாடா? யோசித்தீங்களா? இல்லை நீதிமன்றம் யோசிக்கல. ஏன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட நீதிபதி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, சீமான் வழக்கை எடுத்துக்கிட்டு தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, சாதாரண ஜெயலட்சுமி கொலை வழக்கில். அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன், என்னெல்லாம் தமிழ்நாடு அரசோட முதன்மை நீதிபதியோட வேலைகள் இதெல்லாம். ஓகேயா, சரி. இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையில் 10 போலீஸ்காரன் மிருகமாக்கப்பட்டிருக்கான், தண்டனையாக்கப்பட்டிருக்கான். ஓகே, நம்மக்கிட்ட வேலை பண்ணியிருந்த அரசு ஊழியர் காவல்காரன் எப்படி அதாவது அந்த குற்றத்தை எப்படி செஞ்சான்னு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணீங்களா? எந்த நாதாரிப்பையும் சப்மிட் பண்ணீங்களா? இல்லை. சரி, அது காரணத்தை சொல்கிறேன். இந்த ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் அப்படிங்க கெட்டவங்க. இப்போ நான் கெட்டவங்க, இப்போ நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல, கெட்டவங்க தான். அவங்க இந்த கெட்டவன், ஒரு மனுஷன் எந்த ஸ்டேஜ்லேருந்து கெட்டவனா ஆகிறான் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணணும். இல்லை, எவன்டா பண்ணியிருக்கீங்க சொல்கிறேன். அதாவது சண்முகநாதன் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நடக்குது. அந்த சண்முகநாதன் அமைச்சர் இறந்து போன உடனே, அதாவது ஜெயக்குமார் கொலை நடக்குது. இந்த விஷயத்தில் சரி, ஜாதி பேரை சொல்லக்கூடாது, அது பெரிய பிரச்சனையாயிரும், அது போலீஸ் எண்ணியை ரிமாண்ட் பண்ணிடும், அது வேறு விஷயம். ஜெயக்குமார் அப்படிங்கிற இறந்த நம்பரை இதாக அமைச்சர் சண்முகநாதன் மட்டப்படுத்துகிறார். நான் பார்த்துக்கிட்டு நான் படுத்தேன்னு ஆளுங்கட்சியில். ஓகேயா, அதே நேரத்தில் கனிமொழி அவர்கள் ஆதரவாளர்கள் தான் இந்த சம்பவத்தை ஜெயக்குமார் கொலையை செஞ்சது. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சேர்ந்து ஜெயக்குமார் கொலை பண்ணவங்கள இவங்க கையில், அதாவது பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் கையில் மாட்டாத அளவுக்கு வேறு மாவட்டங்களில் வேறு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர்ன்றாங்க. நாங்கள் அதாவது குற்றவாளிகளுக்கு யார் உதவுனா, ஆளுங்கட்சியில் உள்ள அதிகாரிகளையும் உதவணும் இருக்காங்க, எதிர்கட்சியில் உள்ள அதிகாரமும் உதவி இருக்கு. யாருக்கு? இவங்க போலீஸ் தன்னுடைய பணியை செய்கிறாங்க. யார் செய்கிறாங்க? பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் 2 எஸ்ஐயும் ஒரு கொலை நடந்ததில் விசாரிக்காங்க. அவங்க செஞ்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனால் குற்றவாளிக்கு தப்பிக்கிறதுக்கு, குற்றவாளி சமம் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்க? அதிகாரிகள் உதவி பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியில் உள்ளவங்க, எதிர்கட்சியில் உள்ள அதிகாரிகள் உதவி பண்ணுறாங்க. யார்? இவங்க கையில் குற்றவாளி கிடச்சா அடித்து கொண்டு விடுவாங்க அப்படின்னு. அப்போ அது பட்சத்தில் தனிப்படை அமைக்கலை. இங்கே
காங்கிரஸ் பிரமுகர் இப்போ சமீபத்தில் இறக்கப்பட்டார். தனிப்படை 10 படம் போட்டீங்கல்ல. நேருவோட தம்பி இறந்ததுக்கு அமைச்சர் நேருவோட தம்பிக்கு எத்தனை தனிப்படை இன்னும் போட்டுட்ருக்கேன், எவனும் ஒன்றும் கிழிக்க முடியல. இப்படி ஏகப்பட்ட தனிப்படை போட்டவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் தனிப்படை போடல? பேய்குளம் ஜெயக்குமார் கொலை 2020 நடக்கும்போது அந்த கேஸை யார் விசாரிச்சுக்கிறா? ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன். அவங்க அந்த கேஸை விசாரிக்க வேண்டாம், தனிப்படை போடுவோன்னு ஏன் அப்போதைய எஸ்பி நியமிக்கல, அப்போதைய முதலமைச்சர் ஏன் நினைக்கல, அப்போலும் தலைமைச் செயலகம் ஏன் நினைக்கல, அப்போலும் உடனே டிஜிபி ஏன் யோசிக்கல? யாருமே பணியை செய்யலை. ஏன் அப்படின்னா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஜெயக்குமார் கொலையை செஞ்சவங்க ஆளுங்கட்சியிலையும் அதிகாரத்தில் இருக்காங்க, அதிகாரியாகவும் இருக்காங்க. குற்றவாளிக்கு 2 பேரும் சரண் பண்ணுறாங்க. இவங்க குற்றவாளியை சரண்டர் பண்ணுறதுல கஷ்டப்படுறாங்க, மிருகமாக்கப்படுறாங்க. அதாவது இவங்க சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க சட்டத்தை பயன்படுத்தி தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது ஜெயக்குமார் கொலையை செஞ்சவங்க அந்த சட்டத்தை பயன்படுத்தி தப்பிச்சு சொகுசா இதாகும்னு நினைக்கிறதுல யாரெல்லாம் உதவுதா? ஏடிஎம்கேவில் உள்ளவங்களும் உதவுறாங்க, டிஎம்கேவில் உள்ளதும் உதவுறாங்க, அதிகாரிகளும் உதவுறாங்க, எல்லாரும் உதவுறாங்க. இவங்க தன்னுடைய பணியை செய்கிறாங்க. இப்படி பணியை செய்யும்போது எதுவுமே முடியல அப்படின்னு ஒரு மனுஷன் விரக்தி ஆவானா ஆக மாட்டானா? தமிழ்நாட்டு மக்களை தான் கேட்குறேன். இந்த மனுஷன் விரக்தி ஆவானா ஆக மாட்டானா? ஆவான்ல. ஒரு காக்கி ட்ரெஸ்ஸு போட்டவன் ஒரு கொலை நடந்திருக்கு, தன்னுடைய டியூட்டியை செய்ய முடியாத அளவுக்கு அரசியல் கட்சிகள் ரெண்டுமே தலையீடு கொடுக்குது, அதிகாரிகள் தலையீடு கொடுக்குது. அவன் தன்னுடைய எஸ்ஏ பணியவே உதவி ஆய்வாளர் பணியை செய்ய முடியல, சட்டத்தை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு விரக்தி ஆவானா ஆக மாட்டானா? தமிழ்நாட்டு மக்கள் காவல் அதிகாரிகள் பதில் சொல்லுங்க. சொல்லவே பற்றில. அப்போது அவனுக்குள்ள இருக்கிற ஜாதி உணர்வு இல்லாட்டா அந்த மிருகம் தலை தூக்கி நிற்குமா நிற்காதா? அவனுங்க மிருகமானதுக்கு யார் காரணம்? 50 வருஷமாக அரசியல் பண்ணிட்டு இருக்க திராவிடமும் அண்ணா திராவிடமும் காரணம். அதுக்கு இன்னும் ஜாதியத்தை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மக்கள் நீங்கள் காரணம். ஒரு 2 மனுஷனை மிருகமாக மாற்றினது யார் காரணம்? இந்த திராவிட கட்சிகளும் அதிகாரிகளும் எல்லாம். அவங்க மிருகம்தான். மிருகமானதுக்கு முன்னாடி இந்த மிருகம் எப்படி ஆனா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் கொடுத்துட்ருக்கேன். இதை பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க குடும்பமும் இந்த வீடியோவை பாருங்க. உங்கள் அப்பனும் மகனையும் கொண்டவனு மிருகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த மிருகங்கள் மனுஷனாக இருந்து எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி மிருகமாக மாறிச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த மிருகமானதுக்கான அந்த சமுதாயம் எப்படி கட்டமைப்பு இருக்குது, நம்ம அரசியல் எப்படி கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காங்க. சரியா? சரி, ஓகே. இப்போது அதாவது தமிழக அரசு நீதிபதி முதன்மை நீதிபதி சிபிஐ கோர்ட்டில் உயர்நீதிமன்றத்தில் எல்லாத்தையும் தாக்கல் பண்ணி அவனை மிருகம் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நிறுத்தியிருக்கு. நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சீங்களா? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டை என் ஆளும் மிருகம் தான் ஐயா, ஆமாய்யா, இந்த ஆளும் மிருகமாயா, தண்டனை கொடுன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணு. நான் சொல்கிறத சப்மிட் பண்ணுங்கடா. அதை கூட செய்யாமல் எதுக்குடா மக்கள் வரி பணத்தில் இவ்வளோ பெரிய தமிழ்நாடு காவல்துறை வேலை செஞ்சிட்டு இருக்கு? எதுக்கு வேலை செய்யுது? சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை தான் கேட்குறேன். நீங்கள்லாம் பெரிய ஆட்கள. டிசிஎஸ் விப்ரோன்னு அவன் எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு அதை விட அதிகமாக கோச்சிங் கிளாஸ் கொடுக்குறான். ப்ரைவேட் காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அதே ட்ரைனிங் கொடுக்குற ஆளுங்க தான் பிஇ ஃபைனல் இயருக்கும். அதாவது பிஇ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பெறலாம். அதை விட அதிகமான ட்ரைனிங் அறிவை கொடுக்குறான். ஆனால் அதை விட கம்மியான அறிவை வச்சுக்கிட்டு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிட்டு என்னடா பண்ணுறீங்க? ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன் எனக்கு விருப்பம் இல்லை தெரியுமா? எதுக்கு தெரியுமா? இந்த சமூக மீறல் அநீதி நடக்கும்போது மனுஷனாலேயோ ஒரு தமிழக அரசாலையோ இல்லாட்ட அரசால நகர்த்தும் போது அந்த எதிர்ப்புக்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு அடிமை தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ். எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்கள் சாதிச்சு என்னடா கிழிச்சிங்க? மாஞ்சோலை தொழிலாளர்கள் சுட்டு கொண்டாங்க. எந்த ஐஏஎஸ் பிஎஸ்சிஎஸ் உனக்கு குரல்னு கொடுக்க முடியும்? ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுட்டு கொண்டாங்க. இந்த மாதிரி மனித உரிமைகள் போகும்போது கூட ஒரு பதவியில் இருக்கிறானா நீ தான் கலெக்டர், நீ தான் கமிஷனர், அதுக்கான ஒரு இரங்கல் கொடுக்க முடியல, ஒரு அறிக்கை கொடுக்க முடியல, வருத்தப்பட முடியாத அளவுக்கு நீங்கள் காசு கொடுக்குற 1.5 லட்ச ரூபாயை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் தான் இந்த மொத்தத்தில் மனித இனத்துக்கு இருக்கு. அதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை சட்டத்தை கொண்டு வந்துட்டு நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுங்கடா. ஏன் இப்படி கழுத்து இருக்கீங்க சம்பளத்துக்கு? ஆளுங்கட்சிக்கு அதிகாரியால் வேலை பார்க்குற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை சொல்கிறேன். சரியா? இப்போது என்ன பண்ணணும்னா
இந்த 9 போலீஸ்காரங்க உள்ளே இருக்காங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க. இந்த 9 போலீஸ்கார குடும்பமும் தமிழக அரசு முதன்மை நீதி அதாவது வக்கீல் அட்வொகேட்டுக்கிட்ட சொல்லி என் குடும்பத்தில் உள்ளவன் தப்பு பண்ணான்னா ஏன் பண்ணான்னு அறிக்கை சப்மிட் பண்ணுங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளையா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவன என் பிள்ளைய மிருகமாக்கினது இந்த டிபார்ட்மெண்ட் தான், அதுக்கான அறிக்கையை கொடுங்க. இப்படி மிருகமாக்குற பணியை அதாவது பணியை செய்ய விடாமல் அரசியல் தலையிடும் அதிகார தலையீடு இருந்ததுக்கு அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க. சிபிஐ அதிகாரியில் கூடிய சீக்கிரம் எனக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அதையாவது செய்யுங்கடா. அதையாவது தமிழ்நாடு காவல்துறை செய்யுங்கடா. உங்கள் சக காவலர்கள் ஒரு பணியில் சேரும்போது மனுஷனாக இருந்தவன் பணியை செய்ய விடாமல் ஆளுங்கட்சி அதிகாரிகளும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் அவங்கள அதிகாரத்தையும் பணத்தையும் பயன்படுத்தி அவனோட பணி செய்ய முடியாமல் மிருகமாக்கியிருக்கான் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அதை சப்மிட் பண்ண சொல்லுங்கடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒருத்தன் அடிச்சப்பாம ஒருத்தன் கெட்டவன் ஆயிட்டான், ஏன் கெட்டவனானா அப்படிங்கிற காரணத்துக்கு அந்த சமுதாயம் என்னைக்கு யோசிக்கிறோம் அன்னைக்கு தான் இந்த ஒழுங்கான சமுதாயமாக மாறும். இப்படி 50 வருஷம் டிஎம்கே ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மக்களை பகடக்காய பயன்படுத்திடுது, இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் மீதி இருக்கிற 7 பேரும் மிருகமாக்கப்பட்டதுக்கு யார் காரணம்? காரணம் 1, பணியை அதை குருவி தலையில் பணங்கா மாதிரி அவங்க அந்த பணியை செய்ய விடாமல் தடுத்தது தப்பு. அந்த பணியை காப்பாற்றுறதுக்கு ஆளுங்கட்சி அதிகாரிகளும் அரசியலும் அதிகாரமும் செயல்பட்டது, எதிர்கட்சியும் செயல்பட்டது, அது 2வது தப்பு. அவங்க மிருகமாக்கப்பட்டது அளவுக்கு அவங்க உடனே தனிப்படை அமைக்காத 3வது தப்பு. இந்த விதத்தில் அரசாங்கமும் அதிகாரிகளும் அவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல் குருவி தலையில் பணங்கா மாதிரி அவங்கள ஒரு மிருகமாக்கப்பட்டிருக்கு. சரியா? இதுதான் நான் தமிழ்நாடு காவல்துறைக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம். அப்போது இந்த விளக்கத்தை ஏன் மிருகமாக்கப்பட்டாங்கன்ற காரணத்தை தமிழக அரசின் முதன்மை அட்வொகேட் லாயரை வச்சு சிபிஐ கிட்ட தாக்கல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நடக்கும். சரியா? இப்போது இதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரியா? நன்றி, வணக்கம்.